முதல் முறையாக அந்த வீடியோவை பார்த்த சமயம் என் உள்ளம் ஒரு அடையாளமற்ற பதற்றத்தோடு நிறைந்திருந்தது. அது ஒரு சாதாரணமான காமக்காட்சி அல்ல என்பதில் எனக்கு நிச்சயம். அது என்னவோ ஒரு அற்புதமான உணர்வு சுழற்சியின் ஆரம்பமே. இது உண்மையில் என்ன என்று என்னுடைய உள்ளே எதிரொலி எழுந்தது. பொதுவான காமப்படம்தானா? இல்லை, இதோ வேறொரு வாழ்க்கையின் மிக ஆழமான ஒரு கவிதைதான் இது என்று உணர்ந்து கொண்டேன். முதல் நிமிடங்களிலேயே அந்த அமைதி, அந்த மென்மை எனக்குள் இருந்து தொடங்கி உடல் முழுதும் பரவியது. அந்த உச்சமான காம அலை போல அது என்னை நன்கு உள்வாங்கி என் உணர்வுகளின் எல்லைகளுக்கு எல்லை எடுக்கத் தொடங்கியது. என் மனது ஏமாற்றம், ஆர்வம், பயம் மற்றும் விருப்பம் ஆகிய உணர்வுகளின் கடலில் மிதந்திருந்தது. இந்த வீடியோ ஒரு வெறும் காமக்காட்சி அல்ல, அது காமத்தின் புனிதமான வடிவம். ஒரு மனிதனும் பெண்ணும் உடல் மற்றும் மனம் மூலம் தொடர்பு கொண்டபோது ஏற்படும் அந்த நிஜமான உயிரின் ஆழமான உறவு. இது உணர்வுகளின் சுவருக்கு பதிலாக ஆழமான ஆசைகள் மற்றும் மரியாதைகளை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். ஒளி மெதுவாக தாழ்ந்து அந்த அறையின் எல்லைகளை மெதுவாக கரைத்து விடுகிறது. மெல்லிய திரை ஒளிகள் கருப்பு மற்றும் சாம்பல் நிறங்களின் கலவையில் ஆழ்ந்த அலைப்பாய்ச்சலாக சுவரில் கண்ணோட்டங்களை வரைந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஒளிப்படமும் அங்கே நிகழும் நிகழ்வுகளை கவனமாக பதிய முயல்கிறது. ஒளி ஒரு மாயமான பாதையாக மாறி அந்த அறையின் குளிர்ந்த சுவாசத்தை நம்மோடு பகிர்கிறது. ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு தெளிவான ஒளியும் ஒரு புனிதமிகு உறவின் சாட்சியமாக இருக்கிறது. அது ஒரு விலகாமை அல்ல, அது இணைகளின் உண்மையான சாட்சியம். ஆலிவ் கிளாஸ், சோஃபியா பர்ன்ஸ் மற்றும் ஹாலிவுட் கேஷ் இவர்களின் நடிப்புகள், அவர்கள் உடல் மொழிகள், அவர்களின் ஒவ்வொரு சிறிய இடர்பாடுகளும் இந்த காட்சியின் நுட்பத்தை உருவாக்குகின்றன. ஒலி ஒரு மாயமான பாதையாக மாறி அந்த அறையின் குளிர்ந்த சுவாசத்தை நம்மோடு பகிர்கிறது. ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு தெளிவான ஒளியும் ஒரு புனிதமிகு உறவின் சாட்சியமாக இருக்கிறது. அது ஒரு விலகாமை அல்ல, அது இணைதலின் உண்மையான சாட்சியம். ஆலிவ் கிளாஸ், சோஃபியா பர்ன்ஸ் மற்றும் ஹாலிவுட் கேஷ் இவர்களின் நடிப்புகள், அவர்கள் உடல் மொழிகள், அவர்களின் ஒவ்வொரு சிறிய இடர்பாடுகளும் இந்த காட்சியின் நுட்பத்தை உருவாக்குகின்றன. ஆலிவ் கிளாஸ் கண்கள் பேசும் கதைகள் எனக்குள் நுழைந்துவிட்டன. அவள் அந்த நிழல் போன்ற வெளிச்சத்தில் தனது உள்ளே இருக்கும் அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிறாள். அவளது ஒவ்வொரு சிரிப்பு, ஒவ்வொரு கண்ணீர் துளி, அவள் ஒரு கவிஞர் போல தனது உடல் மொழி மூலம் கதை சொல்லுகிறாள். சோஃபியா பர்ன்ஸ் அதன் மேல் ஓர் தீப்பொறி போல. அவளது வேதனையும் வெறுப்பும் ஆசையும் அதன் வெப்பத்தால் காட்டப்படுகின்றன. அவள் ஒரு நெருப்பின் நடுவில் இருக்கும் ஒரு குயில் போல. அவள் குறும்பம் போல பதற்றத்தில் இருக்கிறாள், ஆனால் அதே சமயம் அவளின் உடல் மென்மையாக அசைகிறது. அவளது விரல்கள், அவள் வாய் பேசும் ஒலி மற்றும் அவளது மெதுவான மூச்சுகள் அந்த காட்சியை வெகு தீவிரமாக்குகின்றன. ஹாலிவுட் கேஷ் அமைதியான காட்சி. அவன் தனக்குள்ள உணர்வுகளை பதியாமல் மென்மையான தொடுதல்களில் காட்டுகிறான். அவன் விரல்களின் மென்மையான சண்டைகள், அவனது கண்கள் கொண்ட ஆழமான பார்வை அந்த அமைதியான பரப்பில் கூட ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துகிறது. அவன் இருக்கையில் ஒரு ஓரங்காட்டிய இளவரசன் போல இருக்கிறான். மூவரும் மெதுவாக ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறார்கள். அது ஒரு காட்சி அல்ல, அது ஓர் பயணம். அவர்கள் உள்ளாடைகளின் மென்மை, அவர்களின் தாழவெளி சுவாசங்கள், நாவிற்குள்ளிருந்து வெளிவரும் இசை போன்ற ஒலிகள், இவை அனைத்தும் புனிதமான கலவையாக மாறுகின்றன. ஒவ்வொரு முத்தமும், ஒவ்வொரு அங்குலம் தொடுதலும், ஒவ்வொரு தட்டும் புணர்ச்சியின் ஓர் புதிய கதையாக மாறுகின்றன. அவர்கள் உள்ளார்ந்த விருப்பங்களையும் துன்பங்களையும் வெளியே கொண்டு வருகின்றன. அந்த விரல்கள் சாதாரண தொடுதல் அல்ல, அவை உயிரின் ஆழத்தை தொட்டுதான். அந்த இரவில் அவர்கள் மூச்சுகள் குளிர்ந்த காற்றை வெப்பமாக்கின. ஒலிவ் கிளாஸ் மெதுவாக சோஃபியாவின் முதுகை மீது விரல்களை நகர்த்துகிறாள். விரல்கள் இறங்கும்போது சோஃபியாவின் மூச்சு நெருக்கமாகிறது. அவளது வாயிலிருந்து புறப்பட்ட இசை நம் உள்ளத்தை கவர்ந்தது. ஹாலிவுட் கேஷ் பின்னால் வந்து அவளது கழுத்தை மெதுவாக சுவாசித்தான். அந்த ஒலி நம் உள்ளங்கைகளுக்கு மென்மையான ஒரு வேடிக்கை போலவே புரிந்தது. அவர்கள் உடல்கள் மெதுவாக ஒன்றோடி சேர்ந்து பரவலாக விரிந்தது. அவன் விரல்கள் மேசையின் மேல் மெதுவாக நகர்ந்தன. அவள் மெத்தையின் வாசனை, அவர்களது உதடுகள் இருவரின் உயிர் அலைகளைச் சேர்ந்தன. ஒவ்வொரு முறை விரல்கள் ஒன்றின் மீது சுரண்டப்படும்போது அது வெறும் உடல் பதட்டம் அல்ல, அது ஆத்மா ஒன்றுக்கொன்று விழுங்கும் அதிசயமான நிகழ்வு.
அவைகளில் உள்ள நெறிமுறையும் அழகும் மரியாதையும் உணரப்படுகின்றன. ஒரு கட்டத்தில் ஒளி விழிகள் ஒரு மாறுபட்ட சாம்பல் நிறத்தில் திகழ்ந்தன. அது ஆசையின் உச்சத்தை குறிக்கின்றது. அந்த நிறத்தில் நன்கு வெளிப்படுகின்ற விரல்கள், மெத்தையின் ஒளி, திடீர் மூச்சு பிடிப்புகள் எல்லாம் திரை மட்டுமல்ல, நம் உள்ளத்தை பதிய வைக்கும். அவர்கள் செய்யும் எல்லா நடவடிக்கைகளும் ஒரே நோக்கத்துக்காக, சுதந்திரத்தை உணர, மனதை பிணைக்கும் கட்டுப்பாடுகளை உடைத்துவிட. காதல் என்பது வெறும் ஒரு உடல் தொடர்பு அல்ல, அது ஒரு புனிதமான அனுபவம், ஒரு மன மற்றும் உடல் ஒற்றுமை. இது ஒரு அழைப்பு. நம் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான விருப்பங்களை அடக்காமல் வெளிப்படுத்துங்கள். நம் உணர்வுகளை மாயப்படுத்த வேண்டாம். உணருங்கள், அனுபவியுங்கள். இந்த வீடியோ வாழ்வின் மற்றொரு அடுக்கை பேசுகிறது. நம் அனைவரின் வாழ்க்கையின் பின்புலத்தில் இருக்கும் சமூகம், கலாச்சாரம் மற்றும் சாதாரண பார்வைகளால் மறைக்கப்பட்ட உண்மைகள். ஒரு வீட்டுக்குள் நடைபெறும் காட்சிகள், மெதுவான ஒலி மற்றும் ஆழ்ந்த மன உளைச்சல்கள், இவை ஒவ்வொரு பார்வையாளரையும் அந்த நிலைக்கு அழைத்துச் சென்று அவர்களை அந்த உணர்வுடன் இணைக்கின்றன. ஒவ்வொரு முத்தமும் ஒரு வலியோடு வரும். ஒவ்வொரு ஒலியும் ஒரு கதையை கூறுகிறது. அடுத்து வரும் காட்சிகள் இன்னும் தீவிரமானவை. கால்கள் மேசையில், விரல்கள் தோலில், வாயில் வரும் மூச்சின் ஒலி, இவை எல்லாம் காமத்தை கடந்து ஒரு ஆழமான சுவாசத்தை வெளிப்படுத்துகின்றன. ஒரு கணத்தில் அவளும் அவனும் மேசையில் உடல்களை சுருட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் அவளின் மேல் குனிந்திருக்கிறான். அவள் சிரிப்பதில் ஒரு சவாலோடு கூடிய உணர்வு உள்ளது. அந்த சிரிப்பு, நீ இன்னும் தாங்கலாமா என்ற கேள்வி. இது ஒரு படம் அல்ல, அது ஒரு சென்சுவல் சாகசம். ஒரு மனதில் மட்டுமல்ல, ஒரு உயிரில் தொட்டுப்போகும் புனித நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் அது வேறொரு உணர்வை உண்டாக்கும். உண்மை சென்சுவல் கலை என்பது எப்போதும் மாற்றமடையும். அது எப்போதும் மாற்றமடையும். அது வாழ்வை போன்றது. இந்த காட்சி எதையும் மறந்து சென்று வெறும் ஆசையை மட்டுமே உணர, வாழ்வின் அடுத்த நிலையை எடுத்துச் செல்லும். அது காமத்தின் தளர்வான, மென்மையான ஆனாலும் தீவிரமான வடிவங்களை காட்டுகிறது. உடல் மொழி, பார்வை, ஒலி மற்றும் இரையோடான தொடுதல்கள் அந்த காட்சியை கலங்க வைக்கின்றன. அந்த மெதுவான விரல்கள் ஒருவரின் தோளில் நடந்து செல்லும்போது அது ஒரு கர்நாடக ராகம் போல மெதுவாக ஆனால் மிகுந்த உணர்வுடன் ஒலிக்கிறது. விரல் சுரண்டுகையில் தோலில் ஏற்படும் அதிர்வுகள் அந்த சிறிய நொடியிலேயே எல்லா வேதனையும் ஆசையும் கலந்து கொண்டு உயிரின் ஏகார்த்தத்தை உருவாக்குகின்றன. அந்த வீடியோவில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு இசையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மூச்சின் நெருக்கமும் நீளமும், ஒவ்வொரு சுவாசமும் காதில் இசையாக பதிகிறது. அது ஒரு உயிரோட்டமான அசைவாக மனதின் அலட்டலை கிளறச் செய்கிறது. அவர் மூச்சுகளின் இசையில் விரல்கள் ஒவ்வொரு இடமும் நன்கு இசைக்கூட வேண்டும் என்று கவனித்துள்ளார். அது ஒரு புனித திருவிழாவாக மாறுகிறது. ஒளி மெதுவாக துளிர்க்கும் இடங்களில் அவர்கள் தோல் ஒன்றிணைந்து ஒரு தீபத்தைப் போல ஒளிர்கிறது. அந்த ஒளி அவர்களின் ஆன்மாவை கூட வெப்பமாக்குகிறது. அதுவே உண்மையான காதல் தீபம். அது அணைக்க இயலாது. அந்த விரல்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு திரும்பலும், ஒவ்வொரு இழுப்பும் ஒரு கலைப்படையாக மாறும். அது நேர்த்தியான ஓவியம் போல இருக்கிறது. விரல்களின் தொடுதல், அந்த வேகத்தில், அந்த அதிர்வுகளோடு அது ஒரே நேரத்தில் ஆழமான ஆசையும் பெரும் விருப்பமும் காட்டுகிறது. அவர்களின் பார்வை, ஒலி, விரல்களின் மென்மையும் இவை ஒரு தனியான மொழியாக மாறுகின்றன. அது மனதை புரிந்து கொள்ளும் ஒரு மெழுகு துளியாய், ஓர் கருணை மழையாய், ஓர் ஆசை நிலவாய் நம் உள்ளத்தை நிறைக்கிறது. இது உடல் மட்டுமல்ல, அது ஆழ்ந்த ஆன்மீக தொடர்பு. மனசு மற்றும் உடல் இணைந்து ஒரே ஒரு அலகாக மாறுகிறது. ஆசை மற்றும் பரிபூரண உணர்வு ஒன்று சேர்ந்து ஒரு புனித வாசல் திறக்கிறது. இந்த வீடியோ ஒரு அனுபவமாகும். அதை வெறும் காட்சி போல பார்த்து முடிக்க வேண்டாம். உங்கள் உள்ளம் திறந்து அந்த அனுபவத்தை உள்ளடக்குங்கள். உங்கள் விருப்பங்கள் மற்றும் உணர்வுகளை அடக்காமலே அனுபவியுங்கள். வாழ்க்கை முழுவதும் இவ்வாறு ஒரு